கேள்வியை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? கொரோனா பீரியட்ல நம்மளோட ஆட்சியோட பங்களிப்பு என்னவா இருந்துச்சு? கொரோனா வந்தப்போ 2 ஆண்டுகள் வரி வசூல் செய்யலை. ஆனாலும் கூட கொரோனாவில் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்து நல்ல முறையில் செயல்பட்டாங்க. பார்த்தீங்கன்னா உடனே கூட மருத்துவ வசதி அவங்களுக்குலாம் நல்ல ஒரு சிகிச்சை கொடுத்தாங்க. நல்ல உணவு வழங்கப்பட்டது. அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு உள்ள ஆஸ்பத்திரியில் வழங்கப்பட்டது. நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போ எங்களுடைய ஆட்சி அப்போ நடந்துகிட்டு இருக்கு. கொரோனாவில் அத்துணைவர்களுக்கு ஒவ்வொரு தெருவாக போய் அவங்க வீடுகளுக்கு சென்று, ஏன்னா காய்கறி வாங்க முடியாது, கடைகள்லாம் பூட்டி இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு போய் அரிசி, பருப்பு, அவங்களுக்கு கூடிய எண்ணெய், காய்கறிகள் அத்தனையும் வழங்கணும். அந்த நேரத்தில் இந்த அம்மா இன்னைக்கு போட்டியிடுதான், இன்னைக்கு அமைச்சராக இருந்ததுங்க, 2 தடவை அமைச்சராக இருந்துச்சு. அந்த அம்மா எங்கே போச்சு? கொரோனாவுக்கு பயந்து அவங்க குடும்பமே வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவங்க வெளியே வரவே இல்லை. நாங்கள் ஒவ்வொரு தெருவா போய் கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, அந்த எடப்பாடியார் அவர்கள் எவ்வளவு திட்டங்கள் கொடுத்தா அவங்களை காப்பாற்றுறது, கொரோனா தமிழகத்தை காப்பாற்றுற ஒரே முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார்.